இலங்கையில் ஒரு அதிர்ச்சி சம்பவங்க சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. ஸ்கூலுக்கு போயிட்டு சாலையில் நடந்து சென்ற மாணவியை ஒரு கும்பல் வேனில் வராங்க. அந்த மர்ம நபர்கள் அந்த மாணவியை அப்படியே இழுத்து கொண்டு வேனில் அமர வைத்து கடத்தி செல்லும் காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்க்குறீங்க. 2 பெண்கள் வராங்க. அது ஒரு பெண்ணை மட்டும் எப்படி காரில் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த காட்சியை பார்த்து ஒருவர் காப்பாற்றுவதற்காக ஓடோடி வருகிறார். ஆனால் அவர் சண்டையிட்டு கொண்டிருக்கும் போதே அந்த வேன் புறப்பட்டு செல்கிறது. சாலையில் அவருடைய கால் தேய்த்தவாறு அந்த வேன் தரவென அவரை இழுத்து செல்கிறது. அந்த கடத்தப்பட்ட மாணவி அந்த காருக்குள்ளே இருக்கும் அந்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தகவல்களை வழங்குவதற்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் கிஷாந்தன் இணைகிறார். கிஷாந்தன், கடத்தப்பட்ட மாணவியார், கடத்தியவர் யார், காப்பாற்ற வந்தவர் யார், போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அந்த மாணவியை மீட்டு விட்டார்களா, இந்த சம்பவம் எப்போது அரங்கேறியது? வணக்கம். கண்டி மாவட்டம் கெலியோயா தவுளுகல என்ற காவல்துறை பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த சம்பவம் நேற்று காலை 7:15 மணிக்கு தான் சம்பவம் நடந்திருக்குது. இன்றைய தினம் தான் போலீசார் உறவினர், அந்த மாணவியின் உறவினரால் போலீசாருக்கு முறைப்பாடு செய்த பின் தான் இந்த விசாரணை ஆரம்பித்திருக்காங்க. அதாவது தவுளகல பகுதியில் ஒரு தொழில் அதிபர் என்ற ஒருவருட மகள் தான் இந்த 18 வயது கொண்ட மாணவி. இது காலையில் அவங்க பாடசாலைக்கு செல்லும், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுது தனது நண்பியுடன் சென்று கொண்டிருக்கும் போது தான் கருப்பு நிற வேனில் சிறிய ஒரு வேன்ல தான் அந்த கடத்தல் சம்பவம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதாவது இந்த கடத்தலை நடத்தியவர் அந்த மாணவியின் மச்சான் உறவு கொண்ட ஒரு முறையை சேர்ந்தவர் தான் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அந்த கொடுத்தப்பட்ட அந்த கடத்த நபர் அவங்க அம்மாவின் தம்பியின் மகளை தான் கடத்தியிருக்காரு. அதாவது சிறிது காலம் அவங்க ஒரு காதல் தொடர்புல இருந்ததாகவும், அதன் பிறகு அவங்க 2 வீட்டாரும் அதுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் ஆரம்பத்துல கூறியிருந்திருக்காங்க. சமீப காலமாக அவர்களுக்கு இந்த திருமணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசப்பட்டு வந்தனால தான் இந்த மாணவியை அந்த கொடுத்த நபர் கடத்திருக்கிறாரு. கடத்திட்டு இன்றைய தினம் அந்த வீட்டாருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து முதலில் 5 மில்லியன் ரூபாயை தொகையாக கடத்ததுக்கு கப்பம் கேட்டிருக்காரு. அதன் பிறகு 3 மில்லியன் ரூபாயாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு சொல்லியிருக்காரு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவருடைய அந்த சம்பந்தப்பட்ட மாணவியின் தந்தையிட இருக்கிற வேனையும் தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு பதில் அளிக்கும் மூலமாக அந்த மாணவியின் தந்தை அந்த சம்பந்தப்பட்ட கடத்தல் நபருக்கு வரவு, அதாவது வங்கி கணக்கில் 50,000 ரூபாய் டிபாசிட் செஞ்சிருக்காரு. அதன் பிறகு போலீசாருக்கு தகவல்லாம் வழங்கியதன் பிறகு போலீசார் இந்த சிசிடிவி காட்சிகள்லாம் மேற்கொண்டு விசாரணை செய்யும் பொழுது தற்போது அந்த கடத்தல் சென்ற வேன் புலனறுவ என்ற ஒரு பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவியும் கடத்தல் நபர்களையும் தொடர்ந்து தேடிக்கிட்டு வராங்க போலீசார் கைது செய்வதற்காக. அந்த வேனில தொங்கிக் கொண்டு போன அந்த பகுதியில அந்த பகுதியில நின்று கொண்ட ஒருவர் சுமார் 500 மீட்டர் தூரம் அந்த வேன்ல போயிருக்காரு அவர் அந்த மாணவியை காப்பாற்ற. இருந்தாலும் அந்த நபரை கடத்தல் நபரை தாக்கி தரையில் வீசி சென்றிருக்காரு. அதன் பிறகு அந்த பகுதியில் ஒரு ஆசிரியர் ஒருவர் அதை கண்டு அருகில் இருந்த ஒரு மோட்டார் சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டு 20 கிலோமீட்டர் அந்த வேனை துரத்தி சென்றிருக்காரு. துரத்தி சென்று அதை வேனை பிடிக்கலாம் அப்படின்னு போன நேரத்தில் அந்த வேனை அவர் தொலைத்து விட்டதாகவும் போலீசார் இந்த வாக்குமூலம் அளித்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த வேன் வாடகை நிறுவனத்தின் ஊடாகத்தான் அந்த வேன் எடுக்கப்பட்டிருக்கு. அதன் ஊடாக GPS தொழில்நுட்ப சாதனங்கள் பொறுத்திருந்ததன் காரணமாக தான் அந்த வேன் பொலனறுவ பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல் நபர் ஜப்பான்ல ஒரு காலத்துல பணிபுரிந்து வந்ததாக, அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விட்டதாகவும் தான் அந்த மாணவியின் உறவினர்களால் போலீசாருக்கு வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கிஷாந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.